அந்த அமெரிக்க சிறுவனுக்கு படு பயங்கரமான பண கஷ்டம். அவன் அப்பா அம்மாவோ படு கரார் பாட்டிக, கஞ்ச பாட்டிக. ஆகவே தனது சுய தேவைக்கான பணத்தை வீட்டிலிருந்து பெற முடியாமல் திணறினான். கடவுளிடமிருந்தே பெற்று விடுவோமே, இப்படி முடிவு செய்து விட்டான். அவருக்கே கடிதம் எழுதி போட்டு விட்டான். கடவுளே, நான் தான் நிக்கோலஸ் எழுதுறேன், இங்கே நிதி நிலைமை சரியில்லை, எனக்கு ஒரு $50 மட்டும் பணம் தேவைப்படுது, உடனே அனுப்பி வைக்கவும். இப்படி எழுதி அதன் உரையில் கடவுள் அமெரிக்கா என்று எழுதி தபாலில் போட்டுவிட்டான். வினோதமான அந்த உரையை பார்த்த தபால் பட்டுவாடா அதிகாரி அந்த கடிதத்தை வெள்ளை மாளிகைக்கு அனுப்பி வைத்து விட்டார். செம விளையாட்டாக அமெரிக்காவுக்கு வெள்ளை மாளிகை தானே கடவுள் அனுப்பி வைத்து விட்டார். விசித்திரமான அந்த கடிதம் அதிபருக்கு போய் சேர அவரும் அதை அவசரமாக திறந்து பார்த்துவிட்டு முடிவு செய்து விட்டார். சரி, இந்த சிறுவனுக்கு உதவுவோம், கடவுள் நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துவோம். இப்படி எண்ணியவர் ஒரு சின்ன பையனுக்கு $50 அதிகம் என்று எண்ணி வெறும் $25 போதும் என்று அனுப்பி வைத்தார். பணத்தை பார்த்துவிட்டு பையனுக்கு ஒரே குஷி. உடனே நன்றி கடிதம் போட்டு விட்டானாம். இப்படி ஒரு சின்ன பரிந்துரையோடு, நன்றி கடவுளே நன்றி, பணம் கேட்டவுடன் அனுப்பி வைத்து விட்டீர்களே, நன்றி, நன்றி கடவுளே நன்றி. அதை அமெரிக்க அதிபர் வழியாக, வெள்ளை மாளிகை வழியாக எனக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்று அந்த கடிதத்தினுடைய பின் உரையிலிருந்து தெரிந்து கொண்டேன். மிகவும் நன்றி. ஒரு சின்ன பரிந்துரை, இனிமேல் பணம் அனுப்பும்போது அமெரிக்க அதிபர் வழியாக பணத்தை அனுப்பாதீர்கள். என்ன சொல்ல, அந்த அதிபர் பாதி பணத்தை திருடி விடுகிறார். நீ செய்யும் நல்லவை எல்லாமே நல்லதுதான் செய்யும் என்கின்ற அவசியம் இல்லை. நல்லதை கூட சில நேரங்களில் சில இடங்களில் பேசாமல் செய்யாமல் இருப்பதே மிகவும் நல்லது. நல்லவராய் இருப்பது நல்லதுதான், ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பதுதான் நல்லதல்ல. இப்படியும் ஒருவர் பதிவிடுகிறார், நீ கெட்டவனாக அறியப்பட வேண்டும் என்றால் கெடுதல் எதுவும் செய்ய வேண்டாம், 4 பேருக்கு நல்லது செய், அவர்களே உன்னை கெட்டவர் என்பார்கள். ஒருவருக்கு ஓடி போய் உதவ அறிவு தேவையில்லை, இளகிய இதயம் இருந்தாலே போதும். நினைவில் கொள்க மாதா டிவி மனிதமே, ஒருவரின் தேவையறிந்து அவர் கேட்காமலேயே நீ ஓடி போய் உதவினால் நீயும் கடவுள்தான். என்ன உலகமடா இது! உதவி செய்து பழகியவருக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் இருப்பதில்லை. உதவி வாங்கி பழகியவருக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை. என்ன உலகமடா இது!